ஏசாயா 58:11 சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். தேவன் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது பூமி தன் கனியை தரும். நீங்கள் அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்படி நம்மை நித்தமும் நடத்தின தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.